வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சாணக்கியர் கூறிய பேசும் கலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 ரகசியத்தை அவர் கூறியிருக்கிறார். ரகசியம் 1: மௌனம் ஒரு மகா ஆயுதம். பேசுவதற்கு முன் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு போர் தந்திரம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மிடம் இருக்கும் தகவலை மற்றவருக்கு கடத்துகிறது. சாணக்கியர் ரகசியங்களை காப்பவன் உலகை ஆள்வான் என்கிறார். ஒரு விவாதத்தில் முதலில் மற்றவர் பேசுவதை கவனியுங்கள். அவர் எங்கே சறுக்குகிறார், எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மௌனமாக இருந்து கணிப்பதே ஒரு புத்திசாலியின் லட்சணம். தேவையற்ற வார்த்தைகள் உங்களை நீங்களே காட்டிக் கொடுக்கும் கன்னிகளாக மாறும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2: மதுர பாஷணம் இனிமையின் வலிமை. உண்மை கசப்பானதுதான், ஆனால் அதை சொல்லும் விதம் இனிமையாக இருக்க வேண்டும். உண்மையை சொல், அது இனிமையாக இருக்கட்டும். ஒரு அரசன் தன் குடிமக்களிடம் பேசும்போதும் சரி, ஒரு தலைவன் தன் தொண்டர்களிடம் பேசும்போதும் சரி, அதிகாரத்தை விட அன்பான சொற்களே நீண்ட கால விசுவாசத்தை தரும். ஒருவரிடம் குறையே கூற வேண்டுமானால் முதலில் அவரது நிறையை பாராட்டிவிட்டு பிறகு மென்மையாக மாற்ற வேண்டியதை சொல்லுங்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3: காலமறிந்து பேசுதல். தகுதியற்ற நேரத்தில் சொல்லப்படும் தகுதியான வார்த்தையும் வீணானது. பசியோடு இருப்பவனிடம் தத்துவம் பேசுவதும் துக்கத்தில் இருப்பவனிடம் நகைச்சுவை பேசுவதும் முட்டாள்தனம். சாணக்கியர் சூழலை பொறுத்தே ஒரு கருத்தை முன்வைக்க சொல்கிறார். ஒருவரிடம் உதவி கேட்கவோ அல்லது ஒரு முக்கிய கருத்தை சொல்லவோ போகிறீர்கள் என்றால் அவருடைய மனநிலை மற்றும் அந்த இடத்தின் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4: நம்பகத்தன்மை சொல்லும் செயலும். வார்த்தையில் நேர்மை இல்லையெனில் குரலில் அதிகாரம் இருக்காது. ஒரு முறை பொய் சொல்லி தப்பிக்கலாம், ஆனால் மீண்டும் நீங்கள் உண்மையை சொன்னாலும் உலகம் நம்பாது. உங்கள் வார்த்தை ஒரு பத்திரம் போல மதிக்கப்பட வேண்டும். உங்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறேன் என்று வாக்குறுதி அளிக்காதீர்கள். தெரியாது என்று சொல்வது பொய்யான வாக்குறுதி அளிப்பதை விட சிறந்தது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5: தற்பெருமை எனும் நஞ்சு. யார் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறாரோ அவர் மற்றவர்களின் மதிப்பை உடனடியாக இழக்கிறார். அறிவுள்ளவன் தன் அறிவை செயலில் காட்டுவான், பேச்சில் அல்ல. சாணக்கியர் சுய தம்பட்டம் அடிப்பவன் ஒருபோதும் தலைவனாக முடியாது என்கிறார். உங்கள் வெற்றிகளை பற்றி மற்றவர்கள் பேசட்டும், நீங்கள் மற்றவர்களின் வெற்றிகளை பாராட்டுங்கள். இது உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக காட்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6: தெளிவு மற்றும் சுருக்கம். குழப்பமான வார்த்தைகள் உங்களின் தெளிவற்ற மனநிலையை பிரதிபலிக்கும். ஒரு கருத்தை சொல்ல 100 வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு தலைவன் அல்லது ராஜதந்திரி மிக குறைந்த சொற்களில் மிக தெளிவான செய்தியை தர வேண்டும். பேச தொடங்கும் முன் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்கட்டும். சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7: கவனித்தல் பேச்சின் மறுபக்கம். நன்றாக கேட்பவனே நன்றாக பேச முடியும். செவிகள் 2, வாய் 1. இதன் அர்த்தம் பேசுவதை விட 2 மடங்கு கேட்க வேண்டும் என்பதுதான். எதிராளியின் பேச்சை கவனிப்பதன் மூலம் அவருடைய பலம் மற்றும் பலவீனத்தை உங்களால் அறிய முடியும். ஒருவர் பேசும்போது குறுக்கிடாதீர்கள். அவர் சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்னதிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து உங்கள் பதிலை ஆரம்பியுங்கள். இது நீங்கள் அவரை கவனித்தீர்கள் என்பதை காட்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. நாம் அடுத்ததாக இதற்கு சாணக்கியர் ஒரு எக்ஸாம்பிளை கூறுகிறார். இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டும்தான் கேட்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது, அவர்கள் பேசும் விதத்தில் அறிவு இருக்கிறது. மகா ஞானி சாணக்கியர் இந்த உலகிற்கு பெரிய உண்மையை சொன்னார். வார்த்தைகள் மனிதனை உயர்த்தவும் முடியும், அதே வார்த்தைகள் அவனை அழிக்கவும் முடியும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார்.
நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு நல்ல அறிவு இருந்தது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, அவனுக்கு பேச தெரியாது. அவன் பேசும்போது மக்கள் அவனை தவிர்த்தார்கள். நண்பர்கள் அவனை மதிக்கவில்லை. வேலை வாய்ப்புகளும் அவனை விட்டு போயின. ஒரு நாள் அவன் வாழ்க்கை முற்றிலும் உடைந்து அவன் யோசித்தான், என்ன தவறு என்னிடம் இருக்கிறது? அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அருண் சாணக்கியர் சந்தித்தான். அவர் சொன்ன முதல் பாடம், பேசுவதற்கு முன் யோசிக்கவும். கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை வாழ்க்கை முழுவதையும் அளிக்கலாம். அருண் இதை பின்பற்ற ஆரம்பித்தான். உடனே பதில் சொல்லாமல் ஒரு நொடி யோசித்தான். அதன் விளைவு பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தது. சாணக்கியர் மீண்டும் சொன்னார், நல்ல பேச்சாளர் நல்ல கேட்பவர். அருண் இதுவரை மற்றவர்களுடன் பேசும்போது குறுக்கிட்டான், கவனிக்காமல் இருந்தான். இப்போது அமைதியாக கேட்டான், புரிந்து கொண்டான். மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இவன் மாறிட்டான். கடுமையான வார்த்தைகள் இதயத்தை காயப்படுத்தும். அருண் கோப வார்த்தைகளை நிறுத்தினான். இனிமையாக பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் எதிரியாக இருந்த ஒருவரே அவனுடன் நண்பனாக மாறினான். சாணக்கியர் சொன்னார், உண்மையை பேசு, ஆனால் காயப்படுத்தாதே. அருண் கற்றுக்கொண்டான். நேரடி தாக்குதல் அல்ல, மென்மையான உண்மை. இதனால் மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். அருண் புரிந்து கொண்டான். நண்பர்களிடம் வேறு பேச்சு, மேலாளரிடம் வேறு பேச்சு. அவன் ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிந்து பேச ஆரம்பித்தான். இதுவே அவனுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. அதிகம் பேசுவது பலவீனம். அருண் தேவையானதை மட்டும் பேசினான், தெளிவாக பேசினான். ஒரு நாள் அவன் பேசும் சில வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கியது. அருண் இறுதியாக கற்றுக்கொண்டது, தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தான். சில நேரங்களில் பேசாமல் இருந்தான். அது அவனை இன்னும் வலிமையானதாக மாற்றியது. சில மாதங்களில் அதே அருண் எல்லோராலும் மதிக்கப்படுகிறான். நல்ல வேலை கிடைத்தது. வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? அவன் பேசும் விதத்தை மாற்றினான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா அப்படின்னா, ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய இந்த 7 விதிகளை இன்றே தொடங்குங்கள். மறக்காதீர்கள். வார்த்தைகள் உங்கள் விதியை உருவாக்கும். மகா ஞானி சாணக்கியர் சொன்ன இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் நேம் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.